பழங்கால வன்முறை பாகம் 1 கதை சுருக்கம். இது ஒரு மர்மம் நிறைந்த காலப்பயண த்ரில்லர். வரலாற்றை ஆய்வு செய்யும் இளைஞர் தன்னையும் சுற்றி நிஜமாக மாறும் பழங்கால கொடூர நிகழ்வுகளில் சிக்கிக் கொள்ள அவன் உண்மை என்ன என்பதை தேடி போராடும் பயங்கரமான பயணம். பாகம் 1 தொலைந்த நூலகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றும் அருண் பழங்கால தமிழர் பற்றிய ஆய்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர். ஒரு நாள் புதுமையான ஒரு தகவல் கிடைக்கிறது. பழங்கால பாண்டிய அரசர்களின் மறைக்கப்பட்ட நூலகம் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ புதைக்கப்பட்டிருப்பதாக. அந்த நூலகத்தில் ஒரு தகுதி வாய்ந்த நபருக்கு மட்டும் புரியும் மறையியல் எழுத்துக்கள் உள்ளன. அவை புரிந்தால் மனித குலம் உணராத பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். ஆனால் அந்த நூலகத்தை தேடிப் போனவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. அரசியல் சதி. அருண் இந்த தகவலை பற்றி சிந்திக்கும்போது ஒரு மர்ம மனிதன் அவனை சந்திக்கிறான். நீ இந்த ஆய்வை விட்டுவிடு, இல்லையென்றால் நீயும் காணாமல் போவாய் என கூறி அந்த மனிதன் மாயமாகிறான். ஆனால் அருணுக்கு திரும்ப முடியாத ஆர்வம் ஏற்பட்டு விடுகிறது. அவன் நடுத்தர காலம் வரை வாழ்ந்த ஒரு ரகசிய பேரரசியின் குறித்த பழைய கல்வெட்டுகளை ஆய்வு செய்யத் தொடங்குகிறான். கடம்பூர் கோவில் ஒரு மர்ம இடம். அவனது ஆராய்ச்சி அவனை தஞ்சாவூர் அருகிலுள்ள ஒரு பழங்கால கோவிலுக்குள் அழைத்துச் செல்கிறது. அங்கே கல்லில் செதுக்கப்பட்ட சில எழுத்துக்கள் நூலகம் உள்ள இடத்தை குறிப்பதாக அருண் நம்புகிறான். அருண் விழுந்த இடம் பழங்கால பாண்டியர்களின் இரகசிய சூழ்ச்சி நடைபெற்ற ஒரு மந்திரத் தோட்டமா? அவன் கண்ட உண்மைகள் நம் வரலாற்றை மாற்றுமா? அவன் உயிரோடு வெளியே வருவானா? பாகம் 2 விரைவில். இந்த தொடரை விரிவாக விரும்புகிறீர்களா? கதையில் இன்னும் மர்மம், திருப்பங்கள் சேர்க்கலாமா?